اللهم إن البحر جند من جنودك. اللهم إن البحر جند من جنودك. اللهم يا من شققت البحر لموسى. اللهم احمل عنا هذا إلى غزة. اللهم يا من شققت البحر لموسى احمل عنا هذا إلى غزة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காசாவிலிருந்து வரும் காட்சிகள் எந்த ஒரு மனிதனின் இதயத்தையும் பிழக்கச் செய்வதும் நெஞ்சை உருக வைப்பதுமாகும். மனித நேயத்தின் ஒரு துளியாவது மனதில் உள்ளவர்களால் இந்த கோர காட்சிகளை பார்த்து கொண்டிருக்க முடியாது. கடந்த மாதங்களின் கணக்குகளுக்கும் அப்பால் விவரிக்க முடியாத துயரங்களினூடேதான் காசாவில் உள்ள நம் சகோதரர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு உயிர் வாழ்வதற்காக ஒவ்வொரு நொடியும் போராடி கொண்டிருக்கிறார்கள். உணவு, சுத்தமான குடிநீர், பாதுகாப்பான இருப்பிடம், மருத்துவ உதவி போன்ற ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் கூட மறுக்கப்பட்ட நிலையில்தான் அங்குள்ள மக்கள் உள்ளனர். நாளுக்கு நாள் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் மரணத்தின் பிடியில் சிக்கி வருகின்றனர். பாசமிகு தாய், தந்தை, பிரியமான பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் என தங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்களை இழந்த வேதனை மிகுந்த யதார்த்தங்களை அவர்கள் தாங்க வேண்டியுள்ளது. உணவு, மருந்து, தண்ணீர் போன்ற உயிர்காக்கும் பொருட்களுடன் வரும் உதவி வாகனங்களை இஸ்ரேல் அரசு தடுத்து நிறுத்துவதும் திருப்பி அனுப்புவதும் நிலைமையை மேலும் மோசமாக்குகிறது. ஒருவேளை உணவுக்காக வரிசையில் நிற்கும் பாலஸ்தீனியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தும் இழிவான சம்பவங்களை கூட உலகம் கண்டது. இந்த காலகட்டத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் சுத்தமான குடிநீர் இல்லாததால் குழந்தைகள் உட்பட பலரும் நோய்களுக்கும் ஆபத்தான சூழ்நிலைகளுக்கும் ஆளாகின்றனர். அடிப்படை சுகாதார சேவைகள் கிடைக்காததால் சிறிய நோய்கள் கூட பெரிய ஆபத்தாக மாறுகின்றன. பசி ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படும் இந்த கட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் உணவின்றி இறந்ததாக உலகெங்கிலும் உள்ள ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. எனினும் இந்த கொடிய துயரங்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ்வின் மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையும் சகோதர பாசத்தின் மகத்தான முன்மாதிரிகளும் அங்கிருந்து நம்பிக்கையின் ஒளிக்கதிர்களை தருகின்றன. அவ்வாறு உலக மக்களின் கண்ணை கலங்க வைத்த ஒரு மகத்தான உதவி செயல் காசாவின் கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிறது. எகிப்தில் உள்ள சகோதரர்கள் காசாவில் உள்ள தங்கள் சகோதரர்களுக்கு ஆறுதல் அளிக்க ஒரு புதிய வழியை கண்டறிந்துள்ளனர். அவர்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களில் ஊட்டச்சத்துக்கள், அரிசி மற்றும் பிற உணவுப் பொருட்களை நிரப்பி அடைத்து சீல் வைத்த பிறகு மத்திய தரைக்கடலில் வீசுகிறார்கள். இந்த பாட்டில்கள் கடலினூடே மிதந்து காசாவின் கடற்கரையை சென்றடைய வேண்டும், அங்குள்ள மக்கள் அதை எடுத்து தங்கள் பசியை போக்கிக் கொள்ள முடியும் என்ற நல்லெண்ணத்துடனேயே எகிப்திய சகோதரர்கள் இதை செய்கிறார்கள். எகிப்திலிருந்து காசாவிற்கு நேரடியாக உதவிகளை அனுப்ப முடியாத இந்த நெருக்கடி நிலையில் இந்த செயல் சகோதரத்துவத்தின் அழகான காட்சியை உலகுக்கு வழங்குகிறது. காசாவில் உள்ள மக்கள் தங்களுக்கு கிடைக்கும் இந்த உதவியின் ஒவ்வொரு கணமும் சர்வவல்லமையுள்ள அல்லாஹ்வுக்கு துதி கூறி தங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்கிறார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த சந்தர்ப்பத்தில் தங்கள் சகோதரர்களுக்காக தங்களால் இயன்றதை செய்ய வேண்டும். பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்கள். இந்த துரதிருஷ்டவசமான நிலையிலிருந்து அல்லாஹ் காசாவை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் வழங்கி அருள வேண்டும் என்றும் நாம் மனதார பிரார்த்திப்போம். அல்லாஹுவே, நீ எங்கள் காசா சகோதரர்களுக்கு பொறுமையையும் மன உறுதியையும் வழங்குவாயாக. அவர்களின் துயரங்களுக்கு நீ விரைவில் நிவாரணம் அளித்து எல்லா சிரமங்களிலிருந்தும் அவர்களை காப்பாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.